ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிஎல்எஸ்கியூஎல், அதாவது ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். இது வந்து எஸ்கியூஎல்லோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன? பிஎல்எஸ்கியூஎல், அதாவது ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஸ்கியூஎல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துடலாம் வாட் இஸ் பிஎல்எஸ்கியூஎல்ங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் பிஎல்எஸ்கியூஎல்? ஸோ பிஎல்எஸ்கியூஎல்ங்கிறது அதனோட எக்ஸ்பான்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், அதாவது ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ், எஸ்கியூஎலோட ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகே, எஸ்கியூஎல் வந்து ஈவன் பவர்ஃபுல் querying லாங்குவேஜ் இருந்தாலும், அப்டேஷன் எல்லாத்துக்கும் இருந்தாலும் அதில் வந்து சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து காப்பப் பண்ணுறதுக்காண்டி, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி ஆரக்கிள் கிரியேட் பண்ண ஒரு டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பிஎல்எஸ்கியூஎல். ஓகே ஓகே ஸோ பிஎல்எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு காம்ப்ளிகேட்டட் அப்ளிகேஷன்ஸ், காம்ப்ளிகேட்டட் டேட்டா டெப்ளாய்மெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ப்ரோக்ராமிங் இருக்கோ அதே மாதிரி இது வந்து பிஎல்எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா லாஜிக்கல் கண்டிஷன்ஸையும் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பிஎல்எஸ்கியூஎல். ஓகே, நம்மளுடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நம்மளுடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய என்னென்ன டாபிக்ஸ்ங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிஎல்எஸ்கியூஎலுடைய பிளாக் ஸ்ட்ரக்சர். அதாவது எப்படின்னா பேசிக் பிளாக் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வேரியபிள்ஸ் இன் பிஎல்எஸ்கியூஎல். எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் ப்ரோக்ராமிங் ஜாவா பைத்தானில் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுவோமோ அதே மாதிரி பிஎல்எஸ்கியூஎல் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது, எப்படி நம்ம வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவோங்கிறத பார்ப்போம். தேர்ட் வந்து பிஎல்எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் பிஎல்எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபோர்த் வந்து ப்ரொசீஜர். ஓகே, அடுத்து நெஸ்டட் பிளாக்ஸ், எப்படி இஃப் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது, கேஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எப்படி லூப் வந்து நம்ம பிஎல்எஸ்கியூஎல்ல ஒர்க் ஆகும், அதுலேயே வந்து ஸ்பெசிஃபைடாக வைல் லூப், ஃபார் லூப். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், அதாவது வந்து நம்மளோட query, அதாவது ப்ரோக்ராமில் எரர் வந்துச்சுன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது. ரெக்கார்ட்ஸ் ஒரு யூனிக் கான்செப்ட் இன் பிஎல்எஸ்கியூஎல். கர்சருங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் கான்செப்ட் இன் பிஎல்எஸ்கியூஎல், அதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பேக்கேஜஸ், அதாவது நம்ம க்ரியேட் பண்ண ப்ரொசீஜர்ஸ் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பேக்கேஜஸ்க்குள்ளே எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஹை லெவல் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாபிக் என்ன, பிஎல்எஸ்கியூஎல் பிளாக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் பிளாக், பிஎல்எஸ்கியூஎல் பிளாக் எப்படி இருக்குங்கிறது தான் பிளாக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக், நம்மளுடைய பிளாக் வந்து நேம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து அனானிமஸ் பிளாக்னு சொல்லுவோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அனானிமஸ்னால் வந்து அன்னோன் யூசர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பிளாக்குக்கு ஒரு பர்டிகுலர் நேம் கொடுக்காம, அதாவது ப்ரொசீஜரோ பேக்கேஜோ இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பிளாக் எழுதிருந்தோம்னா பிளாக்குங்கிறது குரூப் ஆஃப் கோட். ஓகே, ஆர்கனைஸ்டு கோட்ஸ். ஓகே, அதை வந்து அனானிமஸ் பிளாக்னு சொல்லுவோம். இந்த அனானிமஸ் பிளாக் வந்து ஜஸ்ட் வந்து ஒன் டைம் ரன் தான். இது வந்து எந்த ஒரு ஆரக்கிள் டேட்டாபேஸ்லையும் ஸ்டோர் ஆகாது. சரியா? ஸோ இப்போ நம்மளுடைய பிளாக்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது: டிக்ளேர், பிகின், எக்ஸப்ஷன், எண்ட். ஓகே, ஓகே. ஸோ நம்மளுடைய பிளாக்ல என்ன இருக்குது, டிக்ளேர், அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட், அதாவது டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸு, அடுத்து எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸு, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஸ்டேட்மெண்ட்ஸு, ஃபைனலாக வந்து எண்டு. ஓகே, ஸோ அதை பற்றி டீப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டிக்ளேர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளேர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ளேர் செக்ஷன் அலோஸ் யூஸ் டு டிஃபைன் டேட்டா டைப்ஸ். அதாவது டிக்ளேருங்கிறத வேர்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுறது, நம்மளுடைய டேட்டா டைப் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுற இடம் தான் டிக்ளரேஷன் செக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்குது, ஒரு நம்பர், ஒரு பேர் இருக்குன்னா அதை நீங்கள் டிஃபைன் பண்ணுற இடம் தான் டிக்ளரேஷன். ஓகே, இதில் வந்து ஆக்சுவலாக எந்த ஆக்ஷனுமே நடக்காது. செகண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், நம்மளுடைய ப்ரோக்ராம் லாஜிக்கை வந்து பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் என்னது,
எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இது எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது இந்த பிளேஸில் தான் பர்டிகுலர் நம்மளுடைய பிஸ்னஸ் லாஜிக், அது எக்ஸிக்யூஷன் கோடை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இது ஆக்சுவல் ப்ரொசீஜர் கோடு வந்து இருக்கக்கூடிய இடம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் கோடில் ஏதாவது கைண்ட் ஆஃப் எரர், அது வந்து என்ன பண்ணலாம், ப்ரீடிஃபைன்ட் எரராக இருக்கலாம், அன்னோன் எரர்ஸாக இருக்கலாம். இந்த எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது என்ன, அதுக்கு பேர் என்ன, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். பாருங்கள், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் செக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதோட எரர் வந்து கேட்ச் பண்ணலாம். ஃபைனலாக வந்து எண்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணிங்கன்னா தான் நம்மளுடைய எஸ்கியூஎல் ப்ளஸோ எஸ்கியூஎல் டெவலப்பரோ இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த பிளாக் ரன் பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் கோடு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுங்கிறத வந்து அதுக்கு வந்து தெரியப்படுத்துறது. ஓகே ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஆக்சுவல் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். நீங்கள் இதை கிளியராக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுவோம், செகண்ட் வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது நம்மளுடைய PLSQL டெவலப்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு SQL ப்ரோக்ராம் சொல்லும்போது இதை நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா DBMS அவுட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு கன்சோல் மாதிரி, எப்படி நம்மளுடைய ப்ரோக்ராமிங் வந்து கன்சோலில் வந்து நம்மளுடைய சிஸ் அவுட் டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்களா, அதே மாதிரி DBMS அவுட்புட்டில் வந்து இங்கே நம்மளோட கொடுக்கக்கூடிய பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை இந்த செக்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலைன்னா வியூ கிளிக் பண்ணி இந்த DBMSங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த செக்ஷன் வந்துடும். ஜஸ்ட் கிளிக் ப்ளஸ் ஐக்கான். அப்போ வந்து நீங்கள் எந்த கனெக்ஷனுக்காண்டி இந்த அவுட்புட் வேணும்னு கேட்குறீங்க அதை கேட்கும். அதுக்கு வந்து நான் இப்போ மை லோக்கல் டிபி தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால நான் அந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது, டிக்ளேர் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா டிக்ளேர் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து நம்மளுடைய வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 3 வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் வேரியபிள் வந்து 1, இதனுடைய செகண்ட் வந்து என்னோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்பர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கன்சோல் வந்து நம்மளுடைய டேட்டா டைப்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுது. செமிகோலன் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், அப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்டு num2 நம்பர். ஸோ டேட்டா டைப் வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, பட் ஆனால் வேரியபிள் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ தேர்ட் நம்பர் வந்து எனக்கு வந்து num3ன்னு கொடுத்துறேன். ஓகே, நம்மளோட டிக்ளரேஷன் வந்து முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், நம்மளோட எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது வந்து பிகின்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் என்னது, இந்த 3 வேரியபிள்ஸில் வந்து 2 வேரியபிள்ஸ்க்கு வந்து நான் வந்து வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். ஸோ நம்பர் 1க்கு வந்து, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி அசைன்மெண்ட் நடக்கும்னா கோலன் ஈக்குவல் டு, மற்ற இதில் வந்து டேரெக்டாக நம்ம ஈக்குவல் டு இது பண்ணுவோம். PLSQL வந்து கோலன் ஈக்குவல்ட்டுங்கிறது தான் வேல்யூ அசைன் பண்ணுறது. ஓகே, வந்து 12ங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். n_number2க்கு வந்து 3ங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ 2 வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணல, ஏன்னா வந்து வேரியபிள்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். நம்பர் 3 ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2 வேல்யூ வந்து டிவைட் பண்ண போகிறோம். நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2. ஸோ இதை வந்து நம்மளுடைய நம்பர் 3ல் வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து நம்மளுடைய கன்சோல், அதாவது நம்மளோட DBMS அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து DBMS அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் put underscore line. ஓகே, ஸோ இதில் வந்து ப்ராக்கெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், quotient, அதாவதுனா end result quotient is, சாரி நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும் டெக்ஸ்ட்டுக்கு. quotient is, இப்போ டபுள் பைப் சம்மர் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கன்கார்டினேஷன். ஓகே, quotient isன்னு போட்டு நம்ம 3 வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் ஃப்ளோ வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் எப்படி ஹேண்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸப்ஷன் இன்கேஸ் டிவைடர் வந்து 0 கொடுக்குறோம் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸப்ஷன் நான் எடுக்க போகிறேன். ஸோ எக்ஸப்ஷன் when 0
அண்டர்ஸ்கோர் டிவைட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே இந்த எக்ஸப்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய ஆரக்கில் வந்து இருக்குது. அதனால் டேரெக்டாக நான் 0 டிவைன்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்கும்போது இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டிபிஎம்எஸ் இதில் வந்து ப்ளீஸ் என்டர் த வேல்யூ வேலிட் டிவைசர் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, ப்ளஸ் கான்ட். ஓகே, இது போதும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது, எண்ட் ஸ்டேட்மெண்ட். எண்ட் கோலன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எஸ்கியூஎல் ப்ளஸில் யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னுடைய பிளாக் ஆஃப் கோடு வந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு இதான் அர்த்தம். ப்ரோக்ராம் ரன் பண்ணலாமா? ஸோ இங்கே பாருங்கள், PL/SQL சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். நம்மளுடைய டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே இருக்குது. கோஷன்ட் இஸ் 4, அதாவது 12/3, கோஷன்ட் இஸ் 4. இப்போ நம்ம எக்ஸப்ஷன் சினாரியோக்கு வரலாம். இப்போ நம்ம வந்து டிவைஸில் வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, எக்ஸப்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம். ஸோ ப்ளீஸ் என்டர் த வேலிட் டிவைசர். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு PL/SQL ப்ரோக்ராம் வந்து அனானிமஸ் பிளாக் வந்து எழுதியாச்சு. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் சாப்டரில் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல்ஸ் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த சாப்டரில் வேரியபிள்ஸ் பற்றி டீப்பாக பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நம்பராஜன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய் பாய். தேங்க்யூ.